இப்போ மாதம் நான் ஒரு 5000 ரூபாய் கட்டிக்கிட்டே வரேன், இந்த பிளானில் எடுத்துக்கங்க. நீங்கள் ஒரு 20 வருஷம் கட்டினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய 60 வயசில் வந்து கண்டிப்பாக ஒரு 4 கோடி உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு 60 வயசு ஆகும்போது அந்த 4 கோடி எனக்கு ஒரு லட்சக்கணக்கில் தான் நான் இப்போ இருக்க. அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும்ன்றது. என்னென்னாங்க, அந்த 1 கோடியை வந்து நம்ம மைண்டில் வைக்கவே கூடாதுங்க. மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு எவ்வளோ வருமன்றதையும் இங்கே மைண்டில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம இங்கேருந்து சேமிக்க பழகணும், அவ்வளோதாங்க. ஏன்னாங்க 10 வருஷம் கழிச்சு 40 லட்சமா 4 கோடியான்றதை விட இங்கேருந்து சேமிக்கணுன்றது தான் இப்போ முக்கிய புள்ளியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா நிறைய பேர் இப்போ நானே பார்க்குறேங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இல்லைங்க. அப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும்னா, மாதம் 10,000 20,000 2,000 இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம் உள்ள போகும்போது என்னென்னா, அது வளர 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 இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. அது ஒரு ஸ்டேஜில் வந்து வளருங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து எனக்கு சேவிங்ஸே இல்லைன்னாலும் நீங்கள் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எந்த நிலையில் நிற்கிறீங்களோ அதே நிலையில் தான் நிற்பீங்க. அப்போது இன்றைக்கி நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற பணம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுதான் மெயினுங்க.